வருவதற்கு முன்பதாக சில வாரங்களுக்கு முன்பு பம்பாய் நகரத்திலிருந்து ஒரு வாலிபன் என்னை பார்க்க வந்திருந்தான். அவன் சொன்னான், பிரதர், பக்தி உள்ள சூழ்நிலையில் வளர்க்கப்பட்டேன். நானும் பக்தி சேவையில் ஈடுபட்டு இருந்தேன். ஆனால் எப்படி எனக்கு நேரிட்டதோ கொடிய சோதனையில் நான் விழுந்து போனேன். இப்பொழுதோ என் உடலில் எய்ட்ஸ் என்னும் நோய் வந்திருக்கிறது. இப்பொழுதே எனக்கு அறிகுறிகள் தென்பட ஆரம்பித்து விட்டன. நான் என்ன செய்வேன்? இதற்காகவே நான் ஆகாய விமானத்தில் பறந்து வந்திருக்கிறேன். எனக்கு வாழ்வு கொடுங்க. நான் சொன்னேன், தம்பி, பயப்படாது. இதற்காகவே இயேசு கிறிஸ்துவின் உடல் உருக்குலைந்து போயிற்று. நம் பாவங்களை 1 பேதுரு 2:24 சொல்கிறது போல அவர் தமது சரீரத்தில் சுமக்கவில்லையா? அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள் என்று எழுதப்படவில்லையா? இனி நீ பாவம் செய்யாது என்று கண்ணீரோடு ஜெபித்து அவனை அனுப்பினேன். நான் திருநெல்வேலிக்கு புறப்படும் முன்பதாக அவனிடமிருந்து ஒரு கடிதம் வந்தது. பிரதர், என் வாழ்க்கை மாறியது, என் உடல் மாறியது. ஒரு பெண்ணை நியமித்திருக்கிறார்கள் எனக்கென்று. நீங்கள் இந்த பெண்ணை நான் விவாகம் பண்ணலாம் என்று சொல்லிவிட்டால் நான் விவாகம் பண்ணி வாழப்போறேன் என்று சொன்ன. இதற்காகவே இயேசு ஒரு குலைந்தவராய் தொங்கினார். பாவம் கொடியது. ஒருவேளை விபச்சார பாவத்தை பற்றி மாத்திரம் நாம் எண்ணலாம். அதைவிட கொடிய வேறொரு பாவம் ஒன்று வேதத்தில் உண்டு. எபேசியர் 5:5, கொலோசியர் 3:5. பொருளாசை என்னும் கொடிய ஒரு பாவம் உண்டு. இது சுலபமாக எல்லாரையும் பற்றிக்கொள்ள. என் நண்பர் ஒருவர் வட இந்தியாவில் ஒரு குறிப்பிட்ட நகரில் இருக்கிறார். அவர் சொன்ன ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அவருக்கு ஒரு நல்ல நெருங்கிய நண்பர் உண்டு, ஆனால் ஏழை. இவர் அவருக்கு அடிக்கடி ஆண்டவரை பற்றி சொல்வார். அவருடைய வீட்டிற்கு சென்று கண்ணீரோடு அவருடைய குடும்பத்தின் பாரங்களுக்காக ஜெபிப்பார். கொஞ்சம் கொஞ்சமாய் ஆண்டவர் அவரை உயர்த்த ஆரம்பித்தார். எல்லா விதத்திலும் செழிப்பு. ஒரு நாள் அந்த நகரில் உள்ள ஒரு பழைய தொழிற்சாலையை வாங்கினார். வாங்கினதில் தவறில்லை. தன் பழைய நிலைமையை மறந்து போனார். தானும் ஒரு தொழிலாளியாக இருந்ததை அவர் மறந்து போனார். என்ன செய்தார்? அந்த தொழிற்சாலையில் ஏற்கனவே வேலை பார்த்து கொண்டிருந்த ஏறக்குறைய 50 பேரை வேலை நிறுத்தம் செய்து வெளியே அனுப்பினார். அதற்கு என்ன காரணம் சொன்னார் தெரியுமா? இவர்களுக்கெல்லாம்